இலங்கையில இன்றைக்கு ஒரு மிக கொடுமையான ஒரு விபத்து இடம்பெற்றிருக்கும். சாரதியினுடைய மிக துல்லியமான நடவடிக்கையால இந்த விபத்து இன்று நாள்ல தவிர்க்கப்பட்டிருக்கிறது. அதாவது தலவாக்கலிலிருந்து கொழும்பு நோக்கி அரச பேருந்து ஒன்று இன்று காலையில வெளிக்கிட்டிருக்கு. காலை 5:30 மணி அளவுல கினியத்தென பிரதேசத்துல இந்த பேருந்து பயணித்துக் கொண்டிருக்கும் போது சாரதிக்கு தெரிய வந்திருக்கு பிரேக் பிடிக்கல. கியரை மாத்தும் போது பிரேக் பிடிக்கல அப்படின்னு தெரிய வந்திருக்கு. உடனடியாக இவர் ஹேண்ட் பிரேக்கினுடைய உதவியோடு செகண்ட் கியருடைய உதவியோடும் இந்த பேருந்தை மெதுவாக செலுத்தி அதுக்கு பிறகு வர பள்ளத்துக்குள்ளால போனா நாங்க இதுல இருந்து தப்பிக்கொள்ள முடியாதுன்றதுக்காக அருகில் சைட்ல இருந்த ஒரு மண்மேட்டின் மீது மோதி இருக்காரு. இந்த பேருந்தை மோதி இந்த பேருந்தில் இருந்த அனைவரையும் காப்பாற்றியிருக்காரு. இதுல ஒரு சிலருக்கு சிறிய காயங்கள் ஏற்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கு. பயணிகளுக்கு இந்த பேருந்துல இந்த விபத்து ஏற்படும் போது 80 பேர் பயணம் செஞ்சிருக்காங்க. இந்த மண்மேட்ல முட்டாம இன்னும் கொஞ்சம் வந்திருந்தா வேகமாக, அதாவது பள்ளத்துல அந்த வாகனத்தை செல்வது உங்களுக்கு தெரியும். தலவாக்கலேருந்து கொழும்புக்காரன்னா அந்த பாதை எவ்வளவு பள்ளமானது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். எனவே இந்த பள்ளத்துல இந்த வாகனத்தை, அதாவது இந்த பேருந்தை நிறுத்துறதுன்றது அவ்வளவு இலகுவான விஷயம் இல்லை. எனவே இந்த சாரதியினுடைய சரியான செயலால இந்த விபத்து தவிர்க்கப்பட்டிருக்கு. இந்த உயிரிழப்புகள் தவிர்க்கப்பட்டிருக்கு. இப்படி ஒரு சம்பவம் இன்றைக்கு நடந்திருந்தா இலங்கை வரலாற்றில் மிக கொடுமையான ஒரு நாளாக இன்றைய நாள் பதிவாகி இருந்திருக்கும். எனவே மிக மிக ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இந்த நாள்ல இது பார்க்கப்படுது. அதுபோல பதுளை யக்ம்புர வீதியில இன்றைய நாள்ல பேருந்து 2 மோதி இருக்கு நேருக்கு நேர். இதுல பயணம் செஞ்ச 20 பயணிகள் காயமடைந்திருக்காங்க. இந்த பேருந்து சாரதி கைது செய்யப்பட்டிருக்காரு. அதோட அனுராதபுரம் கண்டி வீதியில வேன் ஒன்றும் ஜீப் ஒன்றும் நேருக்கு நேர மோதி இருக்கு. இதுல 9 பேர் காயமடைந்திருக்காங்க. இந்த 9 பேர்ல 2 அதாவது ஒரு குடும்பத்தினர், அதாவது தம்பதியினர், வெளிநாட்டு தம்பதியினர் என்ற தகவலும் வெளியாகி இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது இலங்கையினுடைய வாகன விபத்துக்கள் அப்படின்றது தவிர்க்கவே முடியாத ஒன்றாக மாறி இருக்கிறது. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், கடந்த 25 நாட்கள்ல நாட்டின் பல பிரதேசங்கள்ல பரிசோதனை செய்யப்பட்டது. இந்த பரிசோதனைகள் உங்களுக்கு தெரியும். இப்பொழுது போதைப்பொருள் பாவனை செய்து சாரதிகள் பொது போக்குவரத்தை பயன்படுத்துறாங்களா என்ற பரிசோதனை. இந்த பரிசோதனையில் கடந்த நாட்கள்ல பலர் பாவனை செஞ்சாங்க என்று உறுதிப்படுத்தப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த 25 நாட்கள்ல மட்டும் 797 பேர் போதைப்பொருள் பாவனை செஞ்சிருக்காங்க அப்படின்றது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. எவ்வளவு பெரிய தொகைன்னு பாருங்க. வருகின்ற நாட்கள்ல இன்னும் இது நடத்தப்படும். சாரதிகள் மட்டுமில்ல, நடத்துனர்களும் சேர்த்து 797 பேர் கடந்த 25 நாட்கள்ல. இந்த கிழமையிலிருந்து கடுமையாக போலீசாருக்கு, குறிப்பா போக்குவரத்து போலீசாருக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. ஹைவே, அதாவது நெடுஞ்சாலை எக்ஸ்பிரஸ் இந்த பாதைகள் மூலமாக பயணிக்கின்ற அதாவது பொது போக்குவரத்தாக இருந்தாலும் சரிதான், தனியார் போக்குவரத்து வாகனங்களாக இருந்தாலும் சரிதான், காராக இருந்தாலும் சரிதான், வேனாக இருந்தாலும் சரிதான், பஸ்ஸாக இருந்தாலும் சரிதான், அனைவரும் சீட் பெல்ட் அணிந்திருப்பது கட்டாயமானது. அப்படி அணியாவிட்டால் கடுமையான போக்குவரத்து தண்டனைகளுக்குள் உட்படுத்தப்பட வேண்டும் என்றதை வலியுறுத்தி இருக்காங்க. மிக உன்னிப்பாக கவனிக்கப்படுகிறது இந்த விஷயம். எனவே நீங்க பயணம் செய்யும் போது சாதாரணமான பாதையில போகிறதா இருந்தால் சாரதிக்கும் பக்கத்தில் இருக்கவருக்கும் தான் சீட் பெல்ட் தேவை. இப்போ இருக்கிற நடைமுறை தான். இதே இது நீங்கள் நெடுஞ்சாலை எக்ஸ்பிரஸ்வே பாதை மூலமாக நீங்கள் அதாவது கட்நாயக்கா போகிறீங்க இந்த ஹைவே மூலமானு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக அனைத்து பயணிகளும், அதாவது வேன்ல ஒரு ட்ரிப் வாரீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க, முன்னுக்கு இருக்கிற 2 பேரும் தானே சீட் பெல்ட் போட்டிருப்பாங்க. இப்போ அப்படி இல்லை, எல்லாருமே சீட் பெல்ட் போட்டிருக்கணும் அப்படின்றது கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. மிக அவதானமாக இருங்க. இந்த விஷயம் கடுமையான நிபந்தனைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. போக்குவரத்து போலீசாருக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கு. உடனடியான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்ற அறிவுறுத்தல்கள் கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. மறக்காதீங்க, இந்த விஷயம் கட்டாயமானது. இதோட மட்டும் இல்லாம இனி வருகின்ற நாட்கள்ல போதைப் பொருள் பாவனை செஞ்சு சாரதிகள் சிக்கிப்பட்டால் அல்லது உத்தியோகபூர்வமாக அவங்க உறுதிப்படுத்தப்பட்டா அவங்களுடைய சாரதி அனுமதி பத்திரம், டிரைவிங் லைசன்ஸ் கேன்சல் பண்ணப்படும், இடைநிறுத்தப்படும் அப்படின்ற ஒரு சட்டம் மிக விரைவில் வரப்போகுது. உலக சந்தையில தங்கத்தினுடைய விலை மிக பாரிய அளவான ஏற்றத்தை கண்டிருக்கிறது. இலங்கையிலையும் நாளைக்கு, அதாவது இன்றைக்கு 26ஆம் தேதி 27ஆம் தேதி என்ன விலையில இருக்கும் அப்படின்றே தெரியாது அப்படின்ற அளவுக்கு இப்பொழுது ஊகிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய நாள்ல செட்டியாத்தருனுடைய தங்க விற்பனை நிலவரத்தை பார்க்கும்போது தலையே சுத்துது. அந்த அளவுக்கு பாரிய அளவான விலை அதிகரித்திருக்கிறது. 24 கரட் தங்கத்தினுடைய விலை
397, அதாவது 3,97,000 ரூபாய் அப்படின்னா பாருங்க. இன்னும் 3,000 போனா 4 லட்சம். 22 கேரட் தங்கத்தினுடைய விலை 6,67,200 ரூபாய். உலக சந்தையில வரலாற்றிலே இல்லாத அளவு இன்றைய நாள்ல ஒரு அவுன்ஸ் தங்கத்தினுடைய விலை $5,000 மாறி இருக்கிறது. $5,000. இந்த கிழமையிலே இது 5,200, 300, 400, 500 வரைக்கும் கூட போகலாம் அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது. எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் டாலருடைய பெறுமதியும் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து கொண்டிருக்கு. இலங்கை ரூபாவை பார்த்தோம்னு சொன்னா கடந்த வருஷத்துக்குள்ள 300 ரூபாக்குள்ள இருந்தது. இப்ப 300 தாண்டி 310 தாண்டி இப்பொழுது செல்ல ஆரம்பித்திருக்கிறது. இதுவும் எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. இது இலங்கைக்கு மட்டுமில்ல, பல நாடுகளுடைய பக்கமாகவும் டாலர் பெறுமதி அதிகரிக்கிறது. இது ஒரு ஆச்சரியமான செய்தி, கவலைக்குரிய செய்தியும் தான். இலங்கையினுடைய மக்கள் தொகையில 30% மக்கள் மனநல பாதிப்புகளுக்குள்ளாகி இருக்கிறாங்களாம். இதுல அதிகமானவங்க 60 முதல் 65 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தான் அதிகம் பாதித்திருக்கிறாங்க. இதுக்கு காரணம் தனிமை, அதோடு வருமானம் குறைவு, அவர்களை கவனிக்காத பிரச்சனை, இந்த மாதிரியான பல காரணங்களால இந்த நிலை ஏற்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கு. இதுல இன்னும் ஒரு மோசமான பேரழிவு அப்படின்னு சொல்லலாம். இலங்கையில 16 வயசுலிருந்து 22 வயசுக்குட்பட்டவர்கள் அதிகமாக குற்றச்செயல்களில் ஈடுபடுறாங்க. இந்த குற்றச்செயல்களில் ஈடுபடுற சந்தர்ப்பமானது கடந்த 10 வருஷத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது 200 மடங்கு அதிகரித்திருக்குன்னு சொல்லப்படுது. 200 மடங்கு. அதாவது 16 வயசுலேருந்து 22 வயசுக்கு உட்பட்டவங்க தான் அதிகமான குற்றச்செயல்களுக்கு உள்ளாகிறாங்க இலங்கையில். இது இப்படியே போகமா இருந்தால் சிறைச்சாலைகள் நிறைஞ்சு வழியக்கூடிய அளவில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இளைஞர்கள் மத்தியில் பலதரப்பட்ட குற்றச்செயல்கள் ஏற்படுத்தப்படுது. கடந்த நாட்களில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்பான அறிக்கைகளை பார்க்கும்போது இளைஞர்கள் அதிகமாக இருக்கிறதா சொல்கிறாங்க. இது ஒரு பெரிய ஒரு பேரழிவான விஷயமாக இலங்கைக்கு இருக்கு. இதெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டிய நிலை இப்பொழுது உருவாகி இருக்கிறது. மலையக மக்களுக்கு அரசாங்கம் வழங்கிய சம்பள உயர்வு உங்களுக்கு தெரியும். 1,750 ரூபாய் வழங்குறதாக மேலதிக கொடுப்பனவுகளோடு சேர்த்து மொத்தமாக 1,750 ரூபாய் வழங்குறதா வாக்குறுதி வழங்கியிருந்தாங்க. இந்த கொடுப்பனவுகள் இந்த வருஷம், அதாவது இந்த வருஷம்ன்றதை விட வார மாதம் பிப்ரவரி 10ஆம் தேதியிலிருந்து இது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி அமைச்சு பக்கமாக இன்று நாளில் கிடைக்கப்பட்ட தகவல். அதோட முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவங்களுடைய மனைவியான சிரந்தி ராஜபக்ஷ அவங்களுடைய பேர்ல 350 லட்சம் பெறுமதியான வீடு ஒன்று கொழும்புல வாங்கப்பட்டிருக்கான். இது தொடர்பாக முறைப்பாடு ஒன்று லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு கிடைக்கப்பட்டிருப்பதாக சொல்றாங்க. இந்த முறைப்பாடு தொடர்பாக இப்பொழுது கொஞ்சம் பேசப்படுது. எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, அடுத்த கட்ட விசாரணைகள் என்ன மாதிரி நடக்க போகுதுன்னு தெரியல. ஏற்கனவே இவர்களுக்கு சொத்து எல்லாம் வேற வேற பேர்கள் இருக்கு அப்படின்ற மாதிரி பரவலா விமர்சனங்கள் இருக்கு. ஆனா இப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு முறைப்பாடும் இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டும் வந்திருக்குன்றது கொஞ்சம் இப்ப பேசு பொருளாக. அதோட அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் வேலை நிறுத்தத்தில் இருக்காங்க. தொழிற்சங்க போராட்டம் ஒன்று நடந்து கொண்டிருக்கு. இதனால மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலான மருத்துவ வேலைகள் நடந்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுது. இதுக்கு காரணம் அரசாங்கம் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றல. இதுவரைக்கும் அவங்க கேட்ட அத்தனை விஷயங்களையும் செய்யறதா சொல்லியிருந்தாங்க குறுகிய காலத்துக்குள்ள. ஆனால் அரசாங்கம் இதுவரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையோ அதுக்கு பதிலோ அளிக்கல் அப்படின்றதுக்கான எதிர்ப்பை தெரிவிக்கும் முகமாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் இந்த வேலை நிறுத்தத்தை நடத்தி கொண்டிருக்காங்க. அதோட ரயில்வே திணைக்களத்தினுடைய ஒரு வேலைநிறுத்தமும் நடைபெறலாம் அப்படின்னு மாதிரி இப்பொழுது சொல்லப்படுது. அவர்கள் வைத்த கோரிக்கை இதுவரையில் நிறைவேற்றப்படலாம் அப்படின்னு மாதிரி இன்றைக்கு சொல்லப்பட்டது. வருகின்ற நாட்களில் அதோடவாக அறிவித்தல் கூட வரலாம் என்ற எதிர்பார்ப்பு இப்போ ஏற்பட்டிருக்கு. இந்த விஷயங்கள் இன்றைய நாளில் பார்க்கப்பட்ட மிக மிக முக்கியமான செய்திகளாக இருக்கு. ஆர்ஜி சந்துரு ரிப்போர்ட் வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, முதல் கமெண்ட்ஸ்லையும் இருக்கு. ஃபாலோ பண்ணுங்க. சுருக்கமான விரைவான செய்திகளை நீங்க அதில் அறிந்து கொள்ளலாம்.